குத்து 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 என்னாச்சுடா? பசிக்கிற மாதிரி இருக்குடா, என்னடா பண்றது? சரி அம்மா அடுப்பிக்க போவா. சரி வந்து கேட்போம். அம்மா ஏண்டா ரொம்ப பசிக்குதுமா, என்ன பண்றதுன்னே தெரியலமா. ஆமாண்டி, ரொம்ப நேரமா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. சரி ஆமா, இன்னைக்கு கூட லென்டி டேஸோட லாஸ்ட் டேல. சோ என்ன பண்றதுன்னு எனக்கே ஒரே கன்ஃபியூஷனா இருக்குடா. நீங்க வந்து சிக்கன் பிரியாணி செய்வீங்க, ஆனா வந்து அன்னைக்கு வந்து நீங்க சிக்கன் போடாம ஒரு பிரியாணி செஞ்சீங்க, அதெல்லாம் செஞ்சு சரிங்களா? அப்படியா? சரி ஓகே. ஆனா நான் இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா செய்ய போறேன். வாங்க பாக்கலாமா எப்படி செய்யறேன்னு? பாக்கலாம். அப்புறம் போதுமா? சைடு டிஷ் என்ன சாப்பிடலாம்? உனக்கு தான் பிடிச்சதா, நீ தான் பிடிச்சதா வேணும்னு கேட்டுட்டீல. உனக்கு என்ன பிடிக்குன்னு சொல்லு. இன்னைக்கு ஒன்னுடைய பன்னீர் ரைஸ் கொடுப்போமா? ஓகே ஓகே, பன்னீர் ரைஸ் செய்வோம். சரி அப்போ பன்னீர்ல ஒரு ஸ்டார்டர் பண்ணிடுவோமா? பண்ணிடுவோம். அப்போ பன்னீர்ல ஒரு ஸ்டார்டரும் உனக்கு பிடிச்ச பிளெயின் பிரியாணில கொஞ்சம் டிஃப்ரெண்டா செய்ய போறேன். எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? ஆனா பன்னீர் இல்லையே, என்ன பண்றது? பப்பு நீதான் போகணும் கடைக்கு. போறியா? ஓகே டன். அப்ப பப்பு போய் பன்னீர் வாங்கிட்டு வந்துருவான். நம்ம அதுக்குள்ளே போய் ப்ரிப்பரேஷன் வேலையை பார்ப்போம். ஓகே டன் டன். ஓகே 1 eternity later. ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா ஆண்டி? டே உனக்குலாம் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்போமா? எனக்கு பசிக்கும்னா நம்ம சாப்பிடணும். அதனால தான் நாங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பாரு, இங்கெல்லாம் வந்து ஆனியன் வெட்டிட்டோம், வேற தக்காளி வெட்டினோம், வேற சில்லி இது சொன்னாங்க, சில்லி கிரீன் சில்லி எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு அப்புறம் வந்து ஏதோ இதுதான் ஸ்பெஷலா நான் வேற மாதிரி செய்ய போறேன்னு சொன்னேன்ல, தேங்காய் பால் ஊற்றி தான் நம்ம செய்ய போறோம். அப்புறம் வந்து இது இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறமா அரிசி எல்லாம் ஊற வச்சிருக்கேன். அவ்வளவுதான். இனி வந்து நம்ம தாளிக்க ஆரம்பிக்க வேண்டியதான். சரி, பன்னீர் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நம்ம பன்னீரை வச்சு ஒரு 65 மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம். நான் செய்யறேன். அது வரைக்கும் நீங்க 2 பேரும் போய் உங்க கேம்ஸ்ல ஆடுங்க. நான் முடிச்ச உடனே உங்களை கூப்பிடுறேன், வந்து சாப்பிடலாம். ஓகே? சரி, பாய் பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பசங்க கேட்ட மாதிரி தான் நம்ம இன்னைக்கு செஞ்சு காட்ட போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரியாணி தான். நான் வந்துட்டு பிளெயின் பிரியாணி, பட் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்டா நம்ம வந்து தண்ணி ஊத்தாம நான் இன்னைக்கு தேங்காய் பால் ஊற்றி நான் செய்ய போறேன். ஸோ எப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு நான் இங்க வந்து கடாய் வச்சாச்சு. இதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எண்ணெய் ஊற்றிப்போம். ஸோ நம்ம வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்துட்டு ஒரு 4 டீஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றுறேன். ஸோ ஒரு 2 டீஸ்பூன் வந்து கீ ஊற்றிக்கலாம். இதில் வந்து ஸ்பைசஸ் போட்டுக்கோங்க. என்னென்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய், அப்புறமா வந்து ஸ்டார் அனீஸ், இது எல்லாமே நான் போட்டிருக்கேன். பிளாக் கார்டமன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா பிரிஞ்சி இலை போட்டுட்டு கொஞ்சமா சோம்பு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சோம்பு போட்டுக்கோங்க. வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 3 பெரிய வெங்காயம் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அதை நீல வாக்குல ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். அது கூட வந்து 4 பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு இப்ப இதை வந்து நம்ம நல்லா வதக்கணும். நல்லா இதை வதக்குவோம். ஸோ நம்ம வந்து இங்க வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அந்த கேப்ல நம்ம வந்து பன்னீர் 65க்கு வந்து பன்னீரை மேரினேட் பண்ணி வச்சிடலாம். அதுக்கு வந்து நான் வந்து இந்த மாதிரி பேக்கெட் இருக்கு இல்லையா? இது வந்து எத்தனை கிராம்னா 200 கிராம். 200 கிராம் பன்னீர் வந்து நான் 2 எடுத்திருக்கேன். இதை வந்து உங்களுக்கு எவ்வளவு பெரிய கியூப்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க கட் பண்ணிக்கோங்க. பெருசா வேணா இந்த மாதிரி சைஸ் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அது உங்களோட இஷ்டம்.
ஸோ இப்போ பாருங்க நம்மளுக்கு வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துச்சு. இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் கலர்ல வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2 டீஸ்பூன் போடுறேன். இதை பார்த்துக்கோங்க, 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. இதையுமே வந்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். நான் இப்போ சொல்றது எல்லாமே வந்து 2 கிளாஸ் அரிசிக்கு, இதை பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி அளவுல இருக்கிற 2 கிளாஸ் அரிசிக்கான அளவு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நம்ம இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம வந்து தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வந்து எந்த அளவுக்கு நம்ம 3 பெரிய வெங்காயம் எடுத்தோம் இல்லையா, ஸோ நான் 3 பெரிய தக்காளி வந்து எடுத்திருக்கேன். நாட்டு தக்காளி போடுங்க, அப்போதான் வந்து டேஸ்டா இருக்கும். இப்போ இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு இது எல்லாமே வந்து நல்லா வதங்கி வரணும். அதுக்காக நான் இப்பவே வந்து சால்ட் போட்டுக்கிறேன். சால்ட் வந்து தேவையான அளவு, உங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு சால்ட் போட்டுக்கோங்க. போட்டு இதை வந்து நம்ம நல்லா வதக்கி விடுவோம். இது வந்து நல்லா வதங்கி மசிஞ்சு வரைக்கும் வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணும். ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே வெங்காயம் தக்காளிலாம் வதங்கிட்டு இருக்கு இல்லையா, ஸோ அந்த டைம்ல நம்ம வந்து 65க்கு இது பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இதில் தேவையான அளவு சில்லி பவுடர் உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து நார்மல் சில்லி பவுடரும், கலருக்காக நான் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் அது ஒரு 1.5 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரம் மசாலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 ஸ்பூன் போட்டாச்சுங்களா. இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா கஸ்தூரி மேத்தி அதை வந்து நல்லா கொஞ்சம் இப்படி கிரன்ச் பண்ணி போட்டுக்குவோம். நல்லா இப்படி கிரன்ச் பண்ணி போட்டுக்கலாம். நல்ல ஒரு ஃப்ளேவர் அண்ட் சூப்பரான டேஸ்ட்ல இருக்குங்க. அண்ட் கருவேப்பிலை நல்லா இப்படி கிள்ளி போட்டுக்கலாம். கருவேப்பிலை என்ன பண்ணுங்க, இப்படி கிள்ளி போட்டுக்கோங்க. இதுல வந்து பைண்டிங்காக நான் மைதா மாவு யூஸ் பண்றேன். ஒரு 2 டீஸ்பூன், 3 டீஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன், ஏன்னா கொஞ்சம் பைண்டிங் நல்லா வரணும் இல்லையா, ஸோ அதுக்காக. அதுக்கப்புறமா கிறிஸ்பினஸ்க்காக, கிறிஸ்பியா வர்றதுக்காக நான் ரைஸ் ஃப்ளார் ஆட் பண்றேன், ஒரு 2 டீஸ்பூன். ஓகே, இப்போ இது எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் தண்ணி ஊத்தாம ட்ரையா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லைட்டா தண்ணி ஊற்றி இப்போ மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜென்டலா மிக்ஸ் பண்ணுங்க, அப்பதான் வந்துட்டு பன்னீர் வந்து உடையாம எல்லாத்தோட கோட் ஆகி வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த அளவுக்கு இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். நான் இந்த கிளாஸ்ல வந்து 1 கிளாஸ் தண்ணி எடுத்தேன் இல்லையா, ஸோ நான் 3/4 கிளாஸ் வாட்டர் வந்து ஊற்றிருக்கேன். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம பிரியாணி ரெடி ஆகுற வரைக்கும் இது வந்து ஊறட்டும். வெங்காயம் தக்காளி வந்து இந்த அளவுக்கு நம்மளுக்கு மசிஞ்சு வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நான் இதில் என்ன பண்ண போறேன்னா, புதினா எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, ஒரு கை ஃபுல்லா, ஒரு ஹேண்ட் ஃபுல்லா புதினா, புரியுதுங்களா? ஸோ அதை நான் போட்டுக்கிறேன். போட்டு அதே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவு சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் போட்டுக்கலாம். காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம், கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இப்போ இதில் நம்ம கர்டு யூஸ் பண்ண போகிறோம். தயிர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பூனில் ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இங்கே பாருங்க, நான் 2 கிளாஸ் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் போட்டுடலாம். அதையும் போட்டு நல்லா நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ நம்ம வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த டைம்ல நம்ம என்ன பண்ணணும்னா, நான் இங்க வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன். இங்க பாருங்க, தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன் இல்லையா? இந்த கிளாஸ்ல வந்து 2 கிளாஸ் ரைஸ். ஸோ அதுக்கு 2 கிளாஸ் ஃபுல் ஆஃப் தேங்காய் பால் ஊற்ற போறோம். அரிசி வந்து பாத்தீங்கன்னா 2 கிளாஸ். ஸோ ஒரு கிளாஸ்க்கு 2 கிளாஸ் தண்ணினா, இப்போ நான் 2 கிளாஸ் கோகோனட் மில்க் ஊத்திட்டேன் இல்லையா? ஸோ இந்த கிளாஸ்க்கு வந்து இன்னும் 2 கிளாஸ் வாட்டர் வந்து நம்ம ஆட் பண்ண போறோம். இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நான் வந்து செஃப் தாமு இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களோட ஒரு வீடியோல வந்து பார்த்தேன். செஃப் தாமு இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களோட ஒரு வீடியோல பார்த்துருந்தேன். அதாவது நம்ம பிரியாணிக்கு வந்து எப்படி தண்ணி வந்து அளவா நம்ம ஊத்துறது வந்து கரெக்டா இருக்கும்ன்றது எப்படி சொல்லலாம்னா, இப்போ நம்ம இந்த கரண்டியை வச்சு இப்படி நம்ம வந்து அரிசியை வந்து நம்ம குத்துனோம்னா நம்ம கரண்டிக்கு பாதி வரைக்கும் தண்ணி இருக்கணும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா தான் அளவு வந்து கரெக்டுன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ நான் அந்த இதுல இருந்து பாத்தீங்கன்னா, நான் எப்பயுமே பிரியாணி செய்யும் போது அந்த மாதிரி தான் அளவு வச்சு பார்ப்பேன். எனக்கு கரெக்டா வந்திருக்கு. ஸோ இது ஒரு டிப்பா நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், பாத்துக்கோங்க. பிரியாணி செய்யும் போது ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து இது நல்லா கொதிச்சு நல்லா ததப்தான் வரட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பொரிக்கணும்டா. ஆமா, என்னது பன்னீரு? இது பார்க்கவே டெம்டிங்கா இருக்குடா. ஆமாடா, செம்மையா இருக்கும் போலயே. அம்மா செம்மையா இருக்குமா? ஆமாம்மா, சூப்பரா இருக்கும். நான் ரெடி ஆனோடனே கூப்பிடுறேன். சரி, ஓகே. இருக்க முடியல உங்களால. ஆமா ஆமா. சரி, ஓகே, வாடா நம்ம போவோம். ஸோ பாருங்க, நம்மளோட பிரியாணி வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் அதை வந்து மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். பாருங்க, நல்லா பொல பொலன்னு வரும். ஸோ பாருங்க, நல்லா பொல பொலன்னு சூப்பரா ரெடி ஆயிருக்கு. கண்டிப்பா உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். எப்பயுமே குழம்பு இதே செய்யறதுக்கு இந்த மாதிரி ஒரு நாளைக்கு டிஃப்ரெண்டா செஞ்சு கொடுங்க. தேங்காய் பால் ஊற்றி செய்யுங்க, டேஸ்டே உங்களுக்கு வேற மாதிரி தெரியும் தேங்காய் பால் ஊற்றும் போது. ஓகேங்களா? ஸோ நம்மளோட பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாமே நம்ம பசங்க ரொம்ப ஆர்வமாக காத்துட்டு இருக்கானுங்க. ஸோ அவங்கள்ட்ட எடுத்துகிட்டு போய் கொடுப்போம். அவங்களோட ரியாக்ஷன் என்னன்றதை நான் உங்களுக்கு கேப்சர் பண்ணி காட்டுறேன். டேய், பசிக்கிற மாதிரியே இருக்குல்ல? ஆமாண்டா, போய் பார்க்கலாமா? ஆமா, இந்த செஞ்சிருப்பாங்களா? போய் பார்க்க. அப்போ இது பசி இருக்கு. ஐயோ, போறா, நம்ம வச்சிருக்காங்க. வெரைட்டி வெரைட்டியா. அது ஓ, தயிர் பச்சடி. மாசு என்னது? ஓ, சுடுதே. போடுடி. சூப்பர். நீ ஒன்று எடுத்துக்கோ. சூப்பரா. பிரியாணி பார்க்கலையா? இன்னும் புதுசா செய்யணும்னு சொன்னாங்க. புதுசா என்ன செஞ்சீங்க? புதுசா இதுல வந்து என்ன செஞ்சிருக்க நீ வீடியோல போய் பாரு. சரி, சாப்பிடுங்க. ஓகே ஓகே, உட்காருங்க. கட்டுவோமா? கட்டுறோம். சரி, 2 பேரும் உட்காருங்க. பிளேட் வைக்கவா? இந்தா ஆதித்யாக்கு. நான் ஆதித்யா, ஓகேவா? நீ யாருன்னே சொல்லல. ஆதித்யா ரஃபேல் ஃப்ரெண்ட். சரி, இப்போ சாப்பாடு போடுவா. பன்னீர் எப்படி இருக்கு? ஒரே ஆராய்ச்சிலாம் பண்றீங்க. சூப்பர். இங்க பாருங்க, என்ன வெந்திருக்குன்னு. சூப்பர். சரி, ஓகே, நான் சாப்பாடு போடுறேன். டேஸ்ட் பண்ணிடுமாடா? சொல்லி டேஸ்ட் பண்ணி. ஓகே, கொஞ்சோண்டு வச்சு கொஞ்சோண்டு வச்சு கொஞ்சம் தேய்ச்சி வச்சுருக்கோமா? என்னம்மா சொல்லுச்சு? அம்மா பார்த்து எங்கம்மா சொல்லுது. வா, செம்மையா சுடுதுல. எடுத்துக்கிட்டியா நீ? பன்னீர் எடுத்துக்கிட்டியா? 2 1. பா, சூப்பர். ஆதித்யா எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? ஓகே, டன். ஓகே, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐகானையும் ஆன் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.